கர்த்தருக்கு சோத்திரங்க. ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி, தெரிஞ்ச சகோதரி தான். நான் ஃபோன் பண்ணேன். அவங்கள பார்க்கறதுக்காக நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அவங்க போனப்போ வீட்டில் வந்து அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு நான் பக்கத்து வீட்டில் நான் கேட்டேன். இது மாதிரி அவங்க எங்கே அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க தம்பி, அவங்களுக்கு வந்து உடம்பு ஒன்றும் சரியில்லை, அவங்க ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க மனசே ஒன்றும் சரியில்லைங்க. சரி, எப்படி இருந்த ஒரு இடம் இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு, அதாவது சரின்ட்டு நான் போயிட்டேங்க. அன்னைக்கு காலையில் நான் விட்டுட்டேன். அதை சாயங்காலம் ஒரு 4 மணிலாம் இருக்குங்க. 4 மணிக்கெலாம் நான் ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு. ஃபோன் பண்ணால் ஃபோன் போல், செல்லு சுவிட்ச் ஆஃபு. எனக்கு மனசே ஒன்றும் சரியில்லை, என்னடா செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது, அவங்க ஃபோனே எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு, சரின்னு சொல்லிட்டு ஒரு 6 மணியாக பார்க்க நான் ஃபோன் பண்ணேன். திருப்பி அவங்களாம் ஃபோன் பண்ணேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் தேவன் எனக்கு வந்து பெரிய ஒரு சாட்சியை செஞ்சுருக்காருங்க. பெரிய ஒரு அற்புதத்தை எனக்கு செஞ்சுருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்கேன். ஏன்னா நான் ஜெபம் பண்ணி அந்த ஜெபம் வந்து கேட்டுதுங்க. அந்த ஜெபம் வந்து கேட்டுது. தேவன் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை எனக்கு செஞ்சார். சரின்னு சொல்லிவிட்டு நான் ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு. ஃபோனை எடுத்தாங்க. அவங்க வந்து ரொம்ப சோகமான ஒரு வாய்ஸில் பேசினாங்க. தம்பி அப்படின்னு கூப்பிட்டாங்க. அக்கா சொல்லுங்கக்கா, என்னக்கா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இது மாதிரி நான் உடம்பு ஒன்றும் சரியில்லைப்பா, நெஞ்சு ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்பீடாக துடிக்க ஆரம்பிச்சிட்டப்பா, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா, ஹாஸ்பிட்டலில் போயிட்டோம்ப்பா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக துடிச்சிருந்தா என்னுடைய உயிருக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தி விட்ருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரி விடுங்கக்கா, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், தேவன் என்னுடைய ஜெபத்தை வந்து கேட்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை வச்சுட்டு என்னுடைய மனசுக்குள்ளேயே நான் தேவன்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே, இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை அவங்கள பார்க்க நான் போவேன். அவங்கள வந்து நான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் என்ன கேட்கக்கூடாது, அவங்க வந்து என்ன கேட்கணும், நல்லா இருக்கிறியா தம்பி அப்படின்னு என்ன கேட்கணுங்க அவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆண்டவருக்குள்ளே நான் வேண்டிட்டு மனசு விட்டு நான் சரியாயிடணும், அவங்க இதே பிரச்சனைலேருந்து முழுவதும் விடுதலை தரவங்க தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிகிட்டு இருந்தேன். அன்னைக்கு நைட்டு நான் பைக்கில் போகிறப்ப கூட என் மனசு விட்டு மனது உருகி நான் தேவன்கிட்ட வந்து முறையிட்டு கேட்டேன். ஆண்டவரே, இந்த ஒரு காரியத்தை எனக்காக நீ செஞ்சு கொடுங்க, அந்த இடத்துல போய் உங்களுக்காக நான் சுவிசேஷம் பண்ணணும், அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டியிருந்தேன். சரின்ட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் வீட்டில் போய் சொன்ன, இது மாதிரி இந்த அக்காவுக்கு இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மறுநாள் விட்டுட்டேன், ஃபோன் பண்ணல. வியாழக்கிழமை விட்டுட்டேன். வெள்ளிக்கிழமை நான் அவங்கள பார்க்க போனேன்னா வீட்டில் உள்ளவங்க ஏந்திரிச்சு வந்து கர்த்தர் பெரிய காரியத்தை அங்கே செஞ்சுருக்காருங்க. ஏந்திரிச்சு வந்து, தம்பி நல்லா இருக்கியா தம்பி அப்படின்னு என்ன கேட்டாங்க அவங்க. நான் ஃபோன் பண்ணல, இடையில 2 நாள் ஃபோன் பண்ணல. செவ்வாய்க்கிழமை தான் நான் ஃபோன் பண்ணி பேசினேன், பார்க்க கூட இல்லை. ஏன்னா தேவனை பற்றி அந்த இடத்துல சுவிசேஷம் வந்து அறிவிக்கிறதுக்கு தேவன் வந்து என்னை வந்து ஆயத்தப்படுத்திட்டாருங்க. அவங்கள்ட்ட நான் ஒரு 10 நிமிஷம் நான் நின்று பேசினா, தேவனுடைய வார்த்தைகளை மட்டுமே நான் பேசினேங்க. அந்த இடத்துல அவங்க வந்து, தம்பி நானும் அந்த சபைக்கு வரேன் தம்பி, என்னையும் நீங்கள் ஆச்சிட்டு போங்க தம்பி, அந்த சபைக்கு நானும் வரேன் தம்பி, என்னையும் நீங்கள் ஆச்சிட்டு போங்க, நீங்கள் வேண்டுன தேவன் இயேசு என்னுடைய வாழ்க்கையிலேருந்து விடுதலை கொடுத்துட்டேன், எனக்கு மறு உயிர் கொடுத்துட்டார் அப்படின்னு அவங்களே வந்து என்கிட்ட சொன்னாங்க. உங்களுடைய தேவன் பெரியவர் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆமாக்கா, நான் விசுவாசிக்காமல் நீங்களும் விசுவாசிங்க, உங்களுடைய ஜெபத்தையும் தேவன் கேட்பார், நீங்கள் வாங்க சபைக்கு வாங்க, பரிபூர்ணமான விடுதலை உங்களுக்கு தருவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட.